வணக்கம். நம் கிராமம் கீழச்சேரி திரிதிய ஆண்டவர் 238வது திருவிழா நடைபெற உள்ளது. நமது பங்கு வளர்ச்சிக்கு இன்றியமையாதவை பக்த சபைகள். நான் இன்று குறிப்பாக மரியாயின் சேனை பற்றிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மரியாயின் சேனை என்பது நமது கிராமத்தில் 80 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மிகவும் கம்பீரத்துடனும் வீரத்துடனும் செயல்பட்டு வருகிறது, தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. ஆகவே மரியாயே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் பிரசீடிய உறுப்பினர்கள் அனைவரும் தவறாது கோவிலுக்கு சென்று ஜபமாலை ஜெபித்து சேனையின் ஜபங்களை சொல்லி தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்கின்றார்கள். தாங்கள் செய்த வேலைகளை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். குறிப்பாக வீடுகளை சந்திப்பது, முதியோர் இல்லம் சந்திப்பது, முதியோர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, நோயாளிகளை சந்தித்து ஆறுதல் சொல்வது, மருத்துவர் இல்லம் சென்று அந்த ஆன்மாவிற்காக ஜெபித்து அந்த இல்லத்திற்கு உள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, இது போன்ற வேலைகளை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம். மேலும் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை நிர்மலா மாதா பூரியா நம்முடைய கிராமத்திலே நடைபெறுகின்றது. அதிலே 7 பிரசீடங்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். அப்பொழுது அவருடைய பிரசீடங்களில் இருக்கின்ற கருத்துக்கள், அவர்கள் செய்த வேலைகள் கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக் கொள்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 25ஆம் நாள் அல்லது ஏப்ரல் மாதத்தில் ஆர்டிஸ் விழா என்ற விழா கண்டிப்பாக நடைபெற வேண்டும். அந்த விழா நம்முடைய கிராமத்திலும் இந்த ஆண்டும் நடைபெற்றது. ஆர்டிஸ் என்ற சொல்லுக்கு லத்தீன் மொழியிலே சேனைகளின் படைகளின் ஆண்டவர் என்ற பொருள்படும். மேலும் நமது கீழ்ச்சேரி கிராமத்தில் ஒவ்வொரு நாளும் குடும்பங்களிலும் தேவாலயங்களிலும் நமது பங்கிலும் ஜபமாலை சொல்லப்படுகின்றது. இந்த ஜபமாலை மூலமாக நமது அன்னை மரியாள் நமது பங்கிற்கு அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் மூலமாக பெற்று தருகின்றார்கள். அந்த ஆசீர்வாதத்தினால் இன்னும் நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றோம். மேலுமாக நமது பங்கு திருவிழாவுக்கு திருஇறுதிய ஆண்டவர் பங்கு திருவிழாவுக்கு அநேக நன்மைகளை பெற்று செல்வதற்கும் திருஇறுதிய ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்று செல்வதற்கும் உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம்.